உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். யாத்திரை.com. ஆன்மீக ஐதீகங்கள். வீரபத்திரர் வழிபாடு. சிவபெருமானின் 64 திருவடிவங்களில் சக்தி படைத்த ஒரு வடிவம்தான் வீரபத்திரர் வடிவம். இவர் தட்சனின் யாகத்தை அழிப்பதற்காக சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்டவர் என்கின்றன புராணங்கள். சிவனின் 8 மெய்க்காப்பாளர்களுள் ஒருவரான வீரபத்திரர் அகந்தையை அகற்றி நீதியை நிலைநாட்டிட தோன்றியவர். தவறு செய்தவனுக்கு தண்டனை தந்து நீதியை காக்கும் நீதி தேவன் என போற்றப்படுகிறார். வீரபத்திரர் 4 கரங்களுடன் 3 கண்ணும் அகோர முகமும் உடையவர். இடது கைகளில் வில்லும் கதையும் தாங்கி நிற்பார். வலது கைகளில் வாள் அம்பும் கொண்டிருப்பார். மண்டை போட்டு மாலையை கழுத்தில் அணிந்தும் பாதுணிகள் அணிந்தும் இருப்பார். வீரபத்திரரின் அருகே பத்ரகாளியின் சிற்பமும் சில இடங்களில் இடம்பெற்றிருக்கும். வீரபத்திரருக்கு இடது பக்கம் தக்ஷன் இடம்பெற்றிருப்பார். வீரபத்திரருக்கு மிகவும் பிடித்த நிறமாக கருதப்படுவது தூய்மையான வெள்ளை நிறம். வீரபத்திரருக்கு தும்பைப்பூ மாலை மிகவும் விருப்பமானதாகும். கரையில்லாத வெள்ளை ஆடையே வீரபத்திரருக்கு அணிவிக்க வேண்டுமாம். சிவபெருமானின் ஆணைக்கு இணங்க தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு நன்மை செய்வதற்காகவே பூலோகத்தில் வீற்றிருந்து அருள் பாலித்து வருகிறார் வீரபத்திரர். காரிய தடைகள், கடன், நோய், மறைமுக எதிர்ப்புகள், சத்ரு தொல்லை ஆகிய பிரச்சனைகள் விரைவில் நீங்கிட வீரபத்திரருக்கு தும்பைப்பூ மாலை சமர்ப்பித்து வழிபட வேண்டுமாம். குறிப்பாக திருவாதிரை, பூரம் நட்சத்திரக்காரர்கள் இவரை வழிபடுவது மிகவும் சிறப்பான பலன்களை தரும் என்கிறார்கள். வீரபத்திரரை ஞாயிற்றுக்கிழமைகளிலும் செவ்வாய்க்கிழமைகளிலும் குறிப்பாக பௌர்ணமி தினத்தில் வழிபடுவது மிக மிக விசேஷம். வீரபத்திரர் வழிபாடு என்பது ஓர் ஆண்டு முழுவதும் கடைபிடிக்கப்படுவதாகும். ஒரு வருடம் முழுவதும் விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட குறிப்பாக தை மாதம் செவ்வாய்க்கிழமைகளில் மட்டுமாவது வீரபத்திரர் வழிபாட்டை கடைபிடிக்கலாம். இதனால் தீராத பகை பறந்தோடிவிடும். அனைத்து தடங்களும் தகர்ந்து நவக்கிரக பாதிப்புகளில் இருந்தும் விடுபடலாம். வீட்டில் ஒரு அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி அந்த தீபமானது கிழக்கு முகம் பார்த்தவாறு இருக்க வேண்டும். அந்த தீபத்தில் நாம் வீரபத்திரரை நினைத்து, வீரபத்திரரே, தாங்கள் இந்த தீபத்தில் எழுந்தருளி எங்களுக்கு நல்வாழ்வு தர வேண்டும் என்று வேண்டி வீரபத்திரரின் போற்றிகளை கூறி வெள்ளை நிற மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். வீரபத்திர சுவாமிக்கு நந்தியாவட்டம், மல்லிகை, அல்லி, முல்லை போன்ற மலர்களும் கூட அணிவித்து புளியோதரை, வடை, தயிர் சாதம் போன்றவற்றை நைவேத்தியமாக வைத்து தூபதீப ஆராதனைகளை காண்பிக்க வேண்டும். எதிரிகளால் தீராத தொல்லை ஏற்பட்டு துன்பப்பட்டுக் கொண்டு இருப்பவர்கள் தை மாத செவ்வாய்க்கிழமை தோறும் வீரபத்திரரை வழிபட்டு எதிரிகளின் தொல்லையில் இருந்து விடுபடலாம். வீரபத்திரரை வழிபடுவதால் நம்மிடம் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தீய சக்திகளையும் அகற்றி பயத்தை நீக்கி தன்னம்பிக்கையை ஏற்படுத்துவார். காரணமே இன்றி கஷ்டப்படுபவர்களின் கஷ்டங்களையும் துயரங்களையும் தீர்த்து வாழ்க்கையில் முன்னேற நல்வழி காட்டும் வீரபத்திர சுவாமியை வணங்குவோம், வளமுடன் வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள். வீரபத்திரர் வழிபாடு. உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். யாத்திரை.com.